ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கொடிசியாவில் வந்து கடற்கன்னி ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி வஉசி பார்க்லேயே வந்து கடற்கன்னி ப்ரோக்ராம் வந்து பார்த்துருக்கோம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. சரி, அந்த மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே வந்து செட்டப்பே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வெளியவே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம், போகும்போது அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனோம். ஆனால் வெளியே இருக்கிற செட்டப் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அது பார்த்திங்கன்னா சர்க்கஸே எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெளியவே எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நாங்களும் என்ன பண்ணோம், டிக்கெட் 2 வாங்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெளியே என்ட்ரன்ஸில் எவ்வளோ பயங்கரமாக வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸு. சரி, அங்கே ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் மித்திரன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் பலகட்டிட்டு நின்றுட்டு இருந்தான். அவனையும் கூட்டிகிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு செட்டப் மாதிரியே தெரியலைங்க, ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு பேர்ட்ஸு, அந்த மரம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் பறக்கிற அந்த சத்தம் அதெல்லாம் வந்து மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் கூட வஉசி பார்க்கில் பார்த்தா அதே கடற்கன்னியும் மீன் மட்டும்தான் இருக்குன்ட்டு உள்ளே போனால் பயங்கரமாக செட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேர்ட்ஸு இதெல்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னே சொல்லலாங்க. காலையில் வந்தீங்கன்னா மதியம் வரைக்கும் நல்லா சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் கொடிசியாவில் போட்டிருக்க இந்த கடற்கன்னி ப்ரோக்ராம் தாங்க. கொடிசியாவில் போட்டிருக்குறாங்க. அந்த ப்ரோக்ராம் பேர்லாம் தெரியலைங்க. கடற்கன்னி பார்த்தனால கடற்கன்னி ப்ரோக்ராம்னு வச்சுட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 குருவி வந்து அந்த கூடலை தொங்க விட்டுருந்தாங்களா, அதில் வந்து உட்காந்துட்டு 2ம் வந்து கொஞ்சிட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்னதான் அவங்க மரம் அந்த ஃப்ளவர்ஸு எல்லாம் செட் பண்ணியிருந்தாலும் பேர்ட்ஸ் உண்மை தானேங்க. அதனால் அதோட அன்பு, அதோட லவ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. சரி, நாம் பார்க்குறத மற்றவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து பேரட்ஸ், பெரிய பெரிய பேரட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருந்துச்சு. இது வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா ஃபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அங்கே உள்ளே போனால் இந்தமாரி அந்த பாம்பெல்லாம் கையில் எடுத்து கொடுப்பாங்க. உள்ளே வந்து பச்சோந்தின்னு நினைக்கிறேன், அதுவும் இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை, தேனி இதெல்லாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பறக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஆர்டிஃபிஷியலாக அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து தேனி ஃப்ளவர்லேருந்து தேன் எடுக்கிற மாதிரி எவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். குழந்தை ஒரு பயப்படாமல் போய் தொட்டு பார்க்குறாங்க. எனக்கு சின்னதாக இருக்கட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, பசி ஆகிடுச்சு, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒன்று வாங்கி 4 ஐஸ்கிரீம், ஒரு ஐஸ்கிரீம் வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு 4 ஐஸ்கிரீம் 200 ரூபாய்க்கு வாங்கி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சேர் போட்டுருந்தாங்க. அதில் உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் அந்த ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்ருப்பாங்க. நான் கூட சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் எங்கள் சின்ன பையன் இருக்கிறான் பாருங்கள், அதை சாப்பிடவும் தெரியாமல் சாப்பிடவும் முடியாமல் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். கீழே எல்லாத்தையும் ஒழுக்கிட்டு இருந்தான். ஒரு டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்து கீழே போட்டுவிட்டு நீ மெதுவாக சாப்பிட்றா ராசா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட் வந்து எல்லாரு கூடயும் வந்து விளையாடிட்டு இருந்துச்சு. அது துரத்த எல்லோரும் ஓட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே தான் நாங்கள் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது வந்து கை கொடுத்தா அதுவும் வந்து கை கொடுக்கும். அதை வந்து ஒரு 3 பேர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிமோட் காரை எப்படி ரிமோட்டில் வந்து முன்னாடி பின்னாடி நகர்த்துறோமோ அந்த மாதிரி வந்து இதையும் முன்னாடி பின்னாடி வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சிலர் வந்து கை கொடுத்தா அது வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணாதான் அது வந்து கை கொடுக்கும். மற்றபடி எல்லாரையும் வந்து துரத்திட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வந்தாங்கன்னா ஒரு தூரி இருந்துச்சு. அந்த தூரியில் நம்ம ஆட ஆட அந்த பட்டர்ஃப்ளை வந்து பறக்கும், லைட்டும் எரியும். அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு கப்பல் மாதிரி இருந்துச்சு. அந்த கப்பலை பார்க்குறதுக்கு பாகுபலி படத்தில் வர அந்த தேவசேனாவோட பறவை வாகனம் மாரி இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்ததுனால சரி, எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு கிடைக்கல. இது பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலி ஆட்டுங்குது, எவ்வளோ பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான்னு பாருங்கள். இதை பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா கடல் கன்னி இருந்தாங்க. கடல் கன்னியும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் தான் இதை ஆல்ரெடி வஉசி பார்க்லேயே பார்த்துட்டோமே, அதனால் இது பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைங்க. நாங்கள் ஆல்ரெடி அங்கேயே பார்த்துட்டோம். அதனால் டக்கு டக்குன்னு இங்கேருந்து கிளம்பிட்டோம். மற்ற மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக பார்க்குறதுக்கு தான் வந்து இருக்குது. ஆனால் அந்த குட்டி மீன் பாருங்கள், கலர் கலர் எவ்வளோ அழகாக ரசிக்கிறது மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருந்த மீன் வெரைட்டிலேயே எனக்கு இந்த குட்டி குட்டி கலர் மீன் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்கை ப்ளூ கலர் தண்ணியில் அந்த கலர் மீன் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ஏதோ ஒரு கடலுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு இந்த மீனெல்லாம் பார்க்கும்போது. நம்ம எப்படியும் கடலுக்குள்ளலாம் போய் இந்தமாரி வீடியோ எடுக்க முடியாதுங்க. சரி, அந்தமாரி இருக்கிற செட்டப்குள்ளேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இதுக்குள்ளே வந்தோம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த குட்டி குட்டி மீன் அது போகிறது,
அவ்வளோ பிரம்மியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரிஜினலாகவே இந்த மீன்கள்லாம் கலர் கலராக தான் இருக்குமா, இல்லை கலர் ஏதாவது பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்களா, அதுதான் தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளே தண்ணிக்குள்ளே குட்டி குட்டி மீனுங்க, கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம ஃபீலுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அண்ணா வந்து ஆக்சிஜன் இதோடு வந்து உள்ளே வந்து நீந்திட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து எங்கள் பசங்களை வந்து ஹைஃபை கொடுக்க சொன்னோம். அவங்களும் ஹைஃபை கொடுத்தாங்க. அப்புறம் ஹைஃபை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எனக்கும் வந்து போஸ்ட் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த கடல் கன்னி வந்து அவங்க கிட்ட போகிறவங்கக்கிட்ட மட்டும்தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே போஸ்ட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அண்ணா அப்படி இல்லைங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பசங்க வந்து அந்த மீன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களே அவங்களோட லாங்குவேஜில் என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. இதை நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையே, என் பசங்க 2 பேர் இருந்தாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். அதேமாதிரி அவங்க சந்தோஷமாக பார்த்து ஒவ்வொரு மீனையும் ரசிக்கும் போது அதை நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோங்க. அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. இன்னும் வீட்லேயே வந்து இருக்கிறதுனால இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கூட்டிகிட்டு போய் காட்டும் போது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நான் இந்த எக்ஸிபிஷனில் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இதை பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ளே கிளம்பணும். அடுத்தது வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஷாப்பிங் தான் வந்து வச்சுருந்தாங்க ஃபுல்லாக, கடைசியாக எண்ட் ஆகிற வரைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங், ஷோபா, பெட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா வந்து ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் ஷாப்பிங் நாங்கள் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பல்க் ரேட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அமௌண்ட் எங்ககிட்டையும் இல்லை. பார்க்குறதுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆசைப்படுறதுக்கு ஒரு தகுதி இருக்குது இல்லைங்க. நாம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் தகுதின்னும் போது நம்ம பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியது தான். எல்லா விதமான திங்ஸும் வந்து இங்கே வந்து ஷாப்பிங்கில் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ஹேண்ட்பேக்லேருந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே வந்து விற்றுட்ருந்தாங்க. ஆனால் ரேட் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா டபுள் மடங்காக தான் இருக்கும். இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிற பொருள் வந்து இங்கே 120 ரூபாய், 200 அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து இங்கே சுற்றி பார்க்குறதா இருந்தால் சுற்றி பார்க்கலாம். ஆனால் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டோடு வந்துக்கலாம். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து நாம் போடுற திங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பீங்கான் கப்பு. இது வந்து சின்னது வந்து 500 ரூபா, பெருசு வந்து 200 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உப்பு ஜாடி எல்லாமே இருந்துச்சுங்க. உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தோணுதோ, நல்லா பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்டோடு இருக்கிறவங்க இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஆனால் அமௌண்ட் மட்டும் பல்காக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு பல்க் அந்தளவுக்கு செலவாகும். இங்கே வந்து உள்ளே வந்து என்டர் ஆகிறதுக்கு மட்டும்தான் 150. ஆனால் உள்ளே வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் வாங்கணும், ஒவ்வொன்றையும் வந்து விளையாடணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பால் வந்து கரெக்டாக அந்த நம்பரில் விழுந்து அதுக்கு என்ன நம்பர் வருதோ அதுக்கு வந்து நம்ம அந்த பொருள் வந்து தருவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான கேம்ஸு இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. விளையாடுறதுக்கு சம்மந்தமான எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் என்னென்ன தேவையோ எல்லா கேம்ஸுமே இங்கே வந்து இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் லக் இருந்தால் தாங்க நாம் ஜெயிக்க முடியும். அதுக்குமே வந்து 60 ரூபா கட்டினா தான் நாம் வந்து அது விளையாட முடியும். அவங்க 60 ரூபாயை விளையாண்டு அந்த சோப்பு டப்பாவை தான் கடைசியில் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம விளையாடாமல் அந்த 60 ரூபாய்க்கு நம்ம வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக. நாங்கள் வந்து எதுவும் சாப்பிட்லைங்க. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 9:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தமாரி ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பாடும் இருந்துச்சுங்க. ஆனால் ஏன் இங்கே வந்து வாங்கி சாப்பிட்ணும், ரேட் அதிகமாக இருக்கும், நம்ம வெளியவே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேங்க. பஜ்ஜி ஐட்டம்ஸ்லேருந்து பானிபூரியிலேருந்து புரோட்டா, சப்பாத்தி, ப்ரெட் ஆம்லெட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் ரைஸ்லேருந்து, பிரியாணிலேருந்து, ஜூஸ்லேருந்து எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே சாப்பிட்லைங்க. டீ காஃபி வேணும்னா கூட இங்கே டீ காஃபிலேருந்து, ஜூஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் வந்து சாப்பிட்ணும், நல்லா பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாங்க. பல்க் அமௌண்ட்டோடு வந்தீங்கன்னா நல்லா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து போட்டிருக்காங்க கொடிசியா கிரவுண்டில். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் வந்து லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி போட சொன்னாங்க. அதையே எழுதி போட்டுட்டு தாங்க வந்தேங்க. வருதா இல்லையோ எழுதி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எழுதி போட்டு அப்படியே வெளியே வந்தேங்க. பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாரி எல்லாமே இருந்துச்சு. அவங்க வேறு அதை பார்த்துட்டு நாங்களும் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனாங்க. ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விளையாட விட்டு எப்போ கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொன்னேன். சரி அவங்க ஆசைக்காக ஏதாவது ஒன்றுலையாவது விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது
தான். எங்கள் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. சரி அதுக்கு ஒரு 60 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸை கட்டி 2 பேருக்கு 120 ரூபாயை கட்டி கொண்டு போய் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே இறக்கி விட்டாங்க. என்னடா இது 60 ரூபாய்க்கு ஒரு 5 நிமிஷம் கூட விளையாட விடலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவ்வளோதாங்க 5 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க 5 நிமிஷம் தான் வந்து உள்ளே போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இறங்குற அந்த குழந்தையோட டைமையும் லாஸ்ட்டில் ஏறுற அந்த குழந்தையோட டைமையும் சேம் ஈக்குவலாக வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது லாஸ்ட்டாக ஏறினவங்க கொஞ்ச நேரம் தான் விளையாடுறதுக்கு டைம் கிடைக்கிது. அதனால் அப்புறம் சரி வேறு வழி இல்லை, என்ன கேட்க முடியும், அவங்களே ஹிந்திக்காரங்க, அவங்ககிட்ட நம்மளால் பேசவும் முடியாது. போனால் போயிட்டு போகுது 120 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கீழே இறக்கி கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. எங்கள் சின்ன பையனும் மித்திரனும் எப்பயுமே வந்து இந்தமாரி விளையாடுறதுக்கு வந்து பயந்துக்குவாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து இந்தமாரி விளையாட விட்டு பழக்கினதுனால அவங்களும் விளையாடணும்னு சொல்லி இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து அடம் பிடிச்சி இதுக்குள்ளே ஏறி இருக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்தமாரி கூட்டிகிட்டு போய் விட்டோம். ஏறவே மாட்டேன்ட்டாங்க, கீழே விளையாடிட்டு வந்துட்டாங்க. சரி காசு தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னேன். ஆனால் இந்த டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. காசாங்க முக்கியம், பிள்ளைங்க சந்தோஷம் தானே முக்கியம். அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கடையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:15 ஆயிடுச்சு. எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. வரும்போது அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் க்ளோசிங் டைம்ன்றதுனால கிளம்பிட்டாங்க. இந்த பைக் தான் நாங்கள் வந்து உள்ளே வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 150 180 சொல்லி 150க்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்படியே ஹைதராபாத் பிரியாணிக்கு போய் ஒரு குஸ்கா ஒன்று ஆர்டர் சொல்லியிருந்தோம். பார்சல் தான் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே விழுந்துடாத நீ. நல்லா இருக்கா பைக்கு? ரெண்டு பைக்கு வாங்கிட்டியா? இந்த பைக் ரொம்ப பிடிச்சிக்குதா? அம்மாவை கொடுப்பியா? இதெல்லாம் 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 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு ஒரு வழியே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சுங்க. உள்ளே சுற்றிட்டுருக்கிற வரைக்கும் பசி தெரியலைங்க. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் கொலை பசி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.